ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் நிலவின் நாயகன் நாவல் பகுதி 13. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். தன் வேலைகளை முடித்துக் கொண்டு அறைக்குள் வந்த நிலா பின்னால் இருந்து யாரோ கதவை சாத்துவதை உணர்ந்து திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். ஈ என்று இழுத்தபடியே நிற்கிறான் சந்திரகாந்த். என்ன பண்றீங்க சார்? கோபமாக கேட்டாள். சாரா? அது ரஞ்சிதா முன்னாடி. இப்ப நான் உன்னுடைய அத்தான். அத்தானா? யாரு? நீயா? மரியாதை கெட்டுடும், வெளியே போடா, கோபமாக கத்தினாள் நிலா. ஏய் அடங்குடி, என் மேல நீ ஆசைப்பட்டவதானே, இப்பவும் அது உன்னுடைய மனசுக்குள்ள இருக்கதானே செய்து. அப்புறம் என்னடி நடிப்பு? ஆமாடா, மனசுக்குள்ள கொஞ்சம் நஞ்சம் உன் மேல ஒரு காதல் இருக்கதான் செஞ்சது. ஆனா நீ எப்படிப்பட்ட அயோக்கியன்னு எனக்கு எப்ப முழுசா தெரிய வந்ததோ அப்பவே அதையெல்லாம் மூட்டை கட்டி குப்பையில தூக்கி வீசிட்டேன். 2 வருஷம் நான் இங்க உனக்கு அடிமையா வேலை பார்க்கணும், அவ்வளவுதானே? அது முடிஞ்சா நான் சுதந்திர பறவை, என் பாட்டுக்கு நான் போயிட்டே இருப்பேன். ஆனா அப்பவும் நானும் எங்க அப்பாவும் போட்ட பிச்சையில தான் நீ வாழ்க்கைய நடத்துறன்ற உண்மை உன்னை சுடாமலா இருக்கும். அதுதானே உண்மை. அத நினைக்கும் போது மனசுக்கு குளிர்ச்சியா இருக்கு. என்னடி திமுறா மரியாதை இல்லாம வாடா போடா, அப்புறம் நீ போட்ட பிச்சை அப்படிலாம் பேசிட்டு இருக்க? ஆமா, உன் மனைவி முன்னாடி மட்டும்தான் உனக்கு மரியாதை. மத்த நேரங்கள்ல உனக்கு எந்த மரியாதையையும் என்னால கொடுக்க முடியாது. ஏன்னா நான் தான் உனக்கு எஜமானி அம்மா. எங்க பிச்சையில தான் நீ வாழ்க்கையை நடத்திட்டு இருக்க. நான் நினைச்ச உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும், தெரியுமாடி? தெரியும். அடிப்ப உதைப்ப, அதெல்லாம் உங்க அம்மா இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல. என்னை கொடுமைப்படுத்துறதுக்காகவே 2 வருஷம் நீ இந்த வீட்டுல என்ன வச்சுதான் இருப்ப. அதுக்கு பயந்துகிட்டு உனக்கு அடங்கி போக எல்லாம் என்னால முடியாது. உன் மனைவி என்னவோ நீ போடுற பிச்சையில தான் என் குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்குன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கா. ஆனா பிச்சைக்காரன் அவளோட புருஷன்னு அவளுக்கு தெரியல பாவம். ஆமடி, நான் பிச்சைக்காரன் தான். நீயும் உன் அப்பனும் போட்ட பிச்சையில தான் நான் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கேன். ஆனா இனிமே நீ அதை திமுறா என் முன்னாடி பேசக்கூடாது. அதுக்காக உன்னை எச்சையாக்க முடிவு பண்ணிட்டேன்டி என்று கூறியபடியே அவளை நோக்கி நெருங்கியவன், 2 நாள் முன்னாடி வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததும் உன்னை பார்த்துட்டு அவன் உன்னை வீட்டுக்கு வேலைக்கு அனுப்ப சொல்றான். ஒருத்தன் என்னடானா பொண்டாட்டியா ஆக்கிக்க ஆசைப்படுறேன்னு சொல்றான். சும்மாவா? செம நாட்டுக்கட்டையால இருக்க. இந்த அழகு பல தடவை என் தூக்கத்தையும் கெடுத்திருக்குடி. உன்னை அனுபவிக்கணும்னு நானும் கனா கண்டிருக்கேன், ஆசைப்பட்டிருக்கேன். அது இன்னைக்கு வரைக்கும் கனவாவே தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்ப போறதில்ல. உன் அழக அனுபவிச்சுட்டு தான் அடுத்த வேலை. அவளை மிகவும் நெருக்கமாக நெருங்கி விட்ட அவனை கால் முட்டியை மடக்கி ஆணுறுப்பிலேயே ஒரு இடி இடித்தாள். ஐயோ அம்மா என்றவன் அப்படியே கீழே அமர்ந்து விட, நீ எப்பவாவது இப்படி வந்து நிப்பேன்னு எனக்கு தெரியும்டா. அப்பவே உன்னை எப்படி கையாளணும்னு ஒத்திய பார்த்து வச்சுட்டேன். நீ இல்ல, எந்த ஆம்பளையாவது என்கிட்ட தப்பா நெருங்குனா அவனுக்கு இதுதான் பரிசு. முடியாட்டி போட்டு தள்ளிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். என்கிட்ட வாலாற்றியா? எந்திரிச்சு வெளியே போடா என்று கோபமாக கத்தியவள் கதவை திறக்கும் போதுதான் மார்புக்கு குறுகே கைகளை கட்டியபடி நிலாவின் முன்னால் நிற்கிறாள் ரஞ்சிதா. அவளை கண்டதும் விளவெடுத்து போனாள் நிலா. கோபமாக நிலாவை பார்த்த ரஞ்சிதா, வேலைக்கார நாயி, என் புருஷன் அடிக்கிறியா? அந்த அளவு திமிராடி உனக்கு? வெளியே போடி என்று கூறியபடியே அவளை பிடித்து இழுத்து வந்து வெளியே தள்ளினாள். புண்ணியம்மா போச்சு என்று கையெடுத்து கும்பிட்டவள் அப்படியே பாண்டிச்சேரி கிளம்பி விட்டாள். கோபமாக வீட்டிற்குள் வந்த ரஞ்சிதா, என் நைட் ஷிப்ட் அன்னைக்கு நீங்க டே வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போதே நினைச்சேன். வந்தா இங்க அப்படிதான் நடக்குது. வேலைக்காரி கிட்ட என் புருஷன் தப்பா நடந்துகிட்டான்னு வெளியில தெரிஞ்சா எனக்கு தான் அவமானம். அதனாலதான் அவ மேல கோவப்பட்டு அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டேன். ஆனா இந்த விஷயம் வெளியே எங்கேயாவது லீக் ஆச்சு, அப்புறம் விவாகரத்து பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அப்புறம் நீங்களும் உங்க அப்பா அம்மாவும் நடு தெருவுல தான் போய் நிக்கணும். இந்த பிளாட் கூட என் பேர்ல தான் இருக்கு. பாதிக்கு மேல காசு என்னது, ஏதோ கொஞ்சம் காசு தான் உங்களுது. அதனாலதான் எங்க அப்பா இந்த பிளாட்டை என் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ண சொன்னாரு. அது ரொம்ப நல்லதா போச்சு. அவ என்னவோ சொல்லிட்டு இருந்தாளே, அவளும் அவ அப்பா போட்ட பிச்சையிலையும் தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு. அது என்ன கதை? நீங்க எங்க சொல்லுவீங்க? உங்க அம்மா கிட்டயே என்ன ஏதுன்னு கேக்குறேன்.
இங்க நடந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது நீங்க அவளை ஏமாத்திட்டீங்கன்னு மட்டும் ரொம்ப தெளிவா புரியுது. எது எப்படியோ என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இந்த வீட்டுல இருந்து அவ எதுக்காக வெளியே போனான்னு யார் கேட்டாலும் அவ மேல பழிய போட்டு உங்க மானத்தையும் ஏமானத்தையும் சேர்த்து காப்பாத்துங்க. இல்ல நான் பத்திரகாளி ஆயிடுவேன். கோபமாக கூறிவிட்டு மீண்டும் வேலைக்கு சென்று விட்டாள் ரஞ்சிதா. நிலா பாண்டிச்சேரி வந்த பின் அம்மாவுக்கு உதவியாக கடைக்கு வர தயாராகும் போது, வேண்டாம்மா, உன்னுடைய அம்மான்னா எனக்கு 50 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. என்னையே சில நாதாரிங்க விழுங்குற மாதிரி பாக்குதுங்க. உன்னை விடுவாங்களா என்று கேட்ட போதுதான் ஆண் வேடத்தை பற்றி யோசித்தாள். கணபதி என்ற ஆண் வேடம் மனதில் வந்ததும் அந்த வேடத்தில் அம்மாவுக்கு உதவியாக கடைக்கு வர ஆரம்பித்தாள் நிலா. அங்குதான் முதன்முறை செழியனை காண்கிறாள். வாழ்க்கையை வெறுத்து போய் ஒரு விரக்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த நிலாவின் மனதில் தன் தங்கையும் தம்பியும் மட்டும்தான் இருந்தனர். அவர்களை நன்றாக படிக்க வைக்க வேண்டும், நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பது மட்டுமே அவளது லட்சியமாக இருக்க, பாலைவனமாக வறண்டு போன அவளது மனதில் நீரூற்றாக வந்து பசுமை புரட்சியை செய்தவன் செழியன்தான். அவனது குணம் அதை கண்டு பல முறை அவள் வியந்ததுண்டு. இப்படியும் ஆண்கள் உண்டோ என்ற சந்தேகம் கூட அவளுக்கு பல முறை எழுந்ததுண்டு. சில சமயங்களில் அவன் நடிக்கிறானோ என்று கூட அவளுக்கு தோன்றியதுண்டு. ஆனால் யாரை காண்பிக்க அவன் நடிக்க வேண்டும்? 50 வயதுக்கு மேலான அவள் அம்மாவுக்காகவா? எப்போதாவது அம்மாவுக்கு உதவ வரும் முருகனுக்காகவா? இல்லை குண்டாக ஆண் வேடத்தில் இருக்கும் தன்னை காட்டவா? நடிக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு என்ன என்று அவள் மனம் எதிர்கேள்வியை கேட்டு அவளது அந்த சிந்தனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். சில சமயங்களில் கடைக்கு உண்ண வரும் அவனது வாயிலிருந்து விழும் பொன்மொழிகள் தான் அவளை மென்மேலும் வளர தூண்டிய தூண்டுகோலாக மாறியது. MBA முடிக்க அவளை தூண்டியது கூட நாம உயர்ந்து மத்தவங்களையும் உயர்த்தணும், அந்த வாழ்க்கையில் இருக்கிற சுகம் வேறு எதிலையுமே இல்ல என்று செழியன் ஒரு இளைஞனுக்கு அறிவுரை கூறியதுதான் அவளது வாழ்க்கையை இப்படி மாற்றியது. இன்று இதோ ஒரு அலுவலகத்தில் மேனேஜர் பதவி வகிக்கிறாள். இப்போது அதைவிட உயர்ந்த பதவி அவளை தேடி வருகிறது. ஆனாலும் அந்த வேதனை நிறைந்த முதல் காதல் அவள் மனதை முள்ளாய் தைக்கவே செய்கிறது. வீட்டை அடைந்த நிலா அம்மாவிடம் விஷயத்தை கூற, நல்ல விஷயம்தானேம்மா, உடனே புறப்படுவோம் என்று அம்மா கூறியது அவளுக்கு வியப்பு. அம்மா, அங்கதான் அத்தையும் சந்திரகாந்தி இருக்காங்க, அதனாலதாம்மா உடனே கிளம்ப சொன்னேன். உங்க அத்தை உன்னுடைய படிப்பை நிப்பாட்டிட்டு அந்த சந்திரகாந்த படிக்க வைக்க உங்க அப்பா கிட்ட சொல்லும் போது அது முடியாதுக்கான்னு உங்க அப்பா உறுதியா சொல்லுவாருன்னு நான் நினைச்சேன். உங்க அப்பாவும் முடியாதுன்னு சொன்னாரு. ஆனா தன்னுடைய மகனுக்கு உன்னை கட்டி வைக்கிறதா வாக்குறுதி கொடுத்து உங்க அப்பாவை கவுத்துட்டாங்க உன்னுடைய அத்தை. அப்ப கூட என்னுடைய மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே தான் இருந்தது. ஆனாலும் நான் வாயை மூடிட்டு பேசாம உட்கார்ந்து இருந்தேன்னா அது நான் உங்க அப்பா மேல வச்ச பாசம், நம்பிக்கை, அவருக்கு நான் கொடுத்த மரியாதை. அதனால மட்டும்தான் வாயை மூடிட்டு உட்கார்ந்து இருந்தேன். ஆனா அந்த இடத்துல நான் பேசி இருக்கணுமோன்னு இப்ப தோணுதுமா. பேசி இருந்தா உங்க அத்தையோட சொந்தம் மட்டும்தான் அந்த இடத்துல உடைஞ்சு போயிருக்கும். நம்ம குடும்பம் இப்பவும் நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்கும். உங்க அப்பா கூட நம்ம கூட இருந்திருப்பாரு. உன்னையும் நம்ம ஊரு தப்பா பேசி இருக்காது. நாம நம்ம ஊர்லயே வாழ்ந்திருக்கலாம். நான் அன்னைக்கு ஒரு வார்த்தை பேசாததால இன்னைக்கு நம்ம எத்தனை சந்தோஷங்களை இழந்து நிக்கிறோம் பாத்தியா? ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கதான் வேணும். ஆனா சில இடங்கள்லயாவது அவங்களை எதிர்த்து பெண்கள் பேசியே ஆகணும். இல்லனா நம்ம கதிதான். எவ்வளவு வேதனைகளை நம்ம அனுபவிச்சிட்டோம். அதெல்லாம் கூட பரவாயில்ல, நான் தாங்கிப்பேன். ஆனா அப்பா கொடுத்த படிப்பை வச்சுக்கிட்டு அப்பாவுக்கு படிப்பில்ல, நம்ம குடும்பத்துல யாருக்கும் படிப்பறிவு இல்லைன்னு உங்க அத்தை குத்தி காட்டியிருக்காங்க. அது உங்க அப்பா சொல்லும் போது என்னுடைய இதயம் உடைச்சு சுக்கு நூறாயிடுச்சு தெரியுமா? அதை இன்னைக்கு வரைக்கும் என்னால ஒட்ட வைக்க முடியல. ஆனா எப்ப நீ ஒரு MBA பட்டதாரின்னு எனக்கு தெரிஞ்சதோ அப்பவே என் மனசு குளிர்ந்துடுச்சுமா. அது மட்டும் இல்ல, யாருக்காக உங்க அப்பா உன்னுடைய படிப்புக்கு முற்றுப்புள்ளி வச்சாரோ அவனுக்கு நீ ஒரு MBA பட்டதாரின்னு தெரியற ஒரு வாய்ப்பு அமையும் போது அதை நாம ஏமா வேண்டான்னு சொல்லணும்? நீ கார்ல அவன் முன்னாடி ஒரு தடவையாவது ஆபீஸ் போய் வராமலா இருப்ப? உன்னுடைய நட உடைய பார்க்கும் போது நீ ஏதோ உயர்ந்த பதவியில இருக்கேன்னு அவனுக்கு சந்தேகம் வராமலா இருக்கும்? அத பத்தி அவன் விசாரிக்காமலா இருப்பான்? நீ ஒரு உயர்ந்த பதவியில இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அத அவன் அவங்க அம்மா கிட்ட சொல்லாமலா இருப்பான்? கண்டிப்பா சொல்லுவான். உன்னுடைய உயர்ச்சியை பார்த்து அந்த சந்திரகாந்தும் அவங்க அம்மாவும் வயிறு எரிச்சு சாகணும். அத நான் என் கண்ணால பாக்கணும்.
இனிமையான ஒரு பழி வாங்கல்னா யார்தான் விரும்ப மாட்டா சொல்லு. என்னுடைய மனம் அதை ரொம்ப ரொம்ப விரும்புது. நீ மட்டும் அதை விரும்பலையா என்ன? உன்னை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொருத்தி பின்னாடி போனானே, அவன் முன்னாடி நீ தலை நிமிந்து நிக்க வேண்டாமா? அவன் வீட்டுல நீ வேலைக்காரியா இருந்திருக்க. அதுவும் உன்னை பழி வாங்குறதுக்காகவே அவன் வீட்டு வேலைக்காரியா உன்னை வச்சிருந்தான். அப்படிப்பட்ட நீ ஒரு உயர்ந்த பதவியில இருக்கிறத அவன் பார்க்க வேண்டாமா? உனக்கு அந்த ஆசை இருக்கோ இல்லையோ, எனக்கு அந்த ஆசை நிறையவே இருக்கு. அந்த கண்கொள்ளா காட்சிய பாக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்படின்னா அம்மா இன்னைக்கு கிளம்பிடலாம். நீங்க சொன்ன மாதிரி எப்பவாவது ஒரு தடவை இல்லம்மா, எப்பவுமே அந்த சந்திரகாந்த் முன்னாடி தலை உயர்த்தி நிக்கிற ஒரு வாய்ப்பு தான் எனக்கு இப்ப அமைஞ்சிருக்கு. அதனாலதான் கொஞ்சம் தயங்கினேன். ஆனா நீங்க சொன்னதை கேட்கும் போது இது கடவுளா எனக்கு அமைச்சு கொடுத்த ஒரு வாய்ப்புன்னு எனக்கு தோணுது. என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, நம்ம செழியன் சாரோட சென்னை ஆபீஸ்கள்ல ஒண்ணுலதான் சந்திரகாந்த் வேலை பாக்குறான். மீட்டிங் எல்லாம் வரும்போது எல்லா ஆபீஸ்ல இருக்கிறவங்களும் ஒன்னா கூடுவாங்க. அடிக்கடி மீட்டிங் எல்லாம் நடக்கும். அப்ப எல்லாம் நாங்க சந்திச்சுக்கிற வாய்ப்பு அமையுமா? அப்படி போடு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உடனே கிளம்பு. அம்மா மகிழ்ச்சியில் பூரித்து போனார். அதன் பிறகு அவள் யோசிப்பாளா என்ன? மதி முருகன் இருவருக்கும் தகவல் சொல்லிவிட்டு உடனே அம்மாவோடு சென்னை புறப்பட்டு விட்டாள் நிலா. நிலா இன்றே சென்னை வருகிறாள் என்று அறிந்ததும் செழியனுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. அவளை எங்கு தங்க வைப்பது என்று சந்திரபோஸிடம் கேட்க, ஏன் வெளியே தங்க வைக்கணும்? உன்னுடைய வீட்டுல 2 பேருக்கு தங்க இடமா இல்ல? சத்யா அம்மாவுக்கும் நிலாவுக்கும் 2 ரூம கொடு. நிலா உன்னுடைய பார்வையிலேயே இருக்கட்டும். அதுதான் நல்லது. அது சரிப்பட்டு வராதுனா அத கண்டிப்பா அவ விரும்ப மாட்டா. நானும் தான். என்னுடைய நிலாவுக்கு என்னால எந்த களங்கமும் வந்துடக்கூடாது. இத நான் யோசிக்கலையே. அப்படின்னா மீனம்பாக்கம் ஆபீஸ் பக்கத்துல ஒரு பங்களா இருக்கே, அங்க தங்க வச்சிடலாம். நிலாவுக்கு ஆபீஸ் போய் வர வசதியாவும் இருக்கும். இது நல்ல யோசனையா இருக்கு. அப்புறம் அண்ணா, நாளைக்கு நிலா ஆபீஸ் வரான்ற விஷயத்த அந்த சந்திரகாந்துக்கு தெரியப்படுத்திடுங்க. இல்ல சரியா, நிலா வரான்னு சொல்ல போறது இல்ல, உன்னுடைய மேலதிகாரி வராங்கன்னு தான் சொல்ல போறேன். அது யாருன்னு நிலாவை நேர்ல பார்த்து அவன் தெரிஞ்சுக்கிட்டோம். அவனுடைய வீட்டுல வேலை பார்த்த பொண்ணு அவனுக்கு மேலதிகாரியா வந்தா அது அவனால கண்டிப்பா ஜீர்ணிக்க முடியாது. என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். சிசிடிவி வழியா பார்க்கலாம். செழியன் சிரித்தான். நீ மீனம்பாக்கம் வரல? எதுக்குன்னா உன்னுடைய நிலாவை பார்க்கதான்ப்பா. கண்டிப்பா, அப்பவா போலாம். சந்திரபோஸ் செழியனோடு மீனம்பாக்கம் கிளம்பி விட்டான். காரில் பயணிக்கும் போதே நிலாவுக்கு வீட்டு லொகேஷன் அனுப்பி அங்கு வருமாறு மெசேஜும் செய்தான் சந்திரபோஸ். அடுத்ததாக சந்திரகாந்தை அழைத்து அவனது மேலதிகாரி நாளை அலுவலகம் வருவதாக கூறினான். அதை கேட்டு சந்திரகாந்த் ஆடி போனான். என்னுடைய மேலதிகாரியா? ஃபைல்ஸ் செக் பண்றதுக்காக வராங்களா சார் என்று அவன் கேட்க, இல்ல இல்ல, நிரந்தரமான போஸ்ட். உன்னுடைய மேலதிகாரியா அவங்க நிரந்தரமா அந்த ஆபீஸ்லயே இருப்பாங்க என்று கூறியதும் அவன் தலையில் ஒரு பேரிடி தாக்கியது போல் உணர்ந்தான். பகுதி 13 நிறைவடைந்தது. பகுதி 14 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.